ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். இதுதான் நம்ம மெலடி மெனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டக்குன்னு பண்ணுற அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சிறுதானிய சத்து மாவு தாங்க. இந்த சிறுதானிய சத்து மாவு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 3 ஸ்பூன் மாவு எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் லம்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அது நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க மாவை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சிம்மில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விடுறேன். இதில் நான் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கனால பால் ஊற்றி நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி எது வேணால் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். தேன் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வாசனை நல்லாயிருக்கும். இதில் நான் சுக்கு ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் எங்களுக்கு சர்க்கரை இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பெல்லாம் நீங்கள் சேர்க்கணும் அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட வாசனையும் நல்லாயிருக்கும். அதனால் இது எதுவுமே தேவைப்படாது. இப்போது நல்லா இதை நான் அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது இந்த மாதிரி லைட்டாக குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த டைமில் பால் ஆட் பண்ணிட்டேன். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து இப்போது இதை ஒரு கப்பில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கஞ்சி ரெடி. இந்த கஞ்சியை மார்னிங் டைம் எடுத்துக்கலாம், ஈவினிங் எடுத்துக்கலாம். ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.